வணக்கம். பிஎஃப் சந்தாதாரர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி. வெகுவாக எதிர்பார்க்கப்பட்ட இபிஎஃப்ஓ 3.0 திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட உள்ள ஒரு முக்கிய சலுகை, அதாவது ஏடிஎம் மூலமாக பிஎஃப் பணத்தை எடுக்கும் வசதி அடுத்த ஆண்டு வரை தாமதமாகலாம் என தெரிகிறது. இது குறித்த முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு தனது சேவைகளை நவீனமயமாக்க இபிஎஃப்ஓ 3.0 என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இதன் முக்கிய நோக்கம் பிஎஃப் சேவைகளை ஒரு வங்கி சேவையைப் போல எளிமையாக்குவதுதான். முன்னதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பிஎஃப் பணத்தை ஏடிஎம் மூலமாக எடுக்கும் வசதி வரும் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் தற்பொழுது வெளியாகியுள்ள தகவலின்படி ஏடிஎம் மூலமாக பிஎஃப் பணம் எடுக்கும் வசதி ஜனவரி 2026 முதல் அமலுக்கு வர வாய்ப்புள்ளது. இதற்கான முன்மொழிவை இபிஎஃப்ஓவின் உச்சபட்ச முடிவெடுக்கும் அமைப்பான மத்திய அறங்காவலர் குழு அடுத்த மாதம் நடைபெறவுள்ள தனது கூட்டத்தில் விவாதித்து ஒப்புதல் அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வசதியை செயல்படுத்துவதற்கான தொழில்நுட்ப கட்டமைப்பு தயாராக உள்ளது என்றும் செயல்முறை மற்றும் இதர நடைமுறை விவரங்கள் சிபிடி கூட்டத்தில் இறுதி செய்யப்படும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இபிஎஃப்ஓ 3.0வின் கீழ் வர இருக்கும் மற்ற முக்கிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். விண்ணப்பங்கள் கைமுறையாக சரிபார்க்கப்படுவதற்கு பதிலாக தானியங்கி முறையில் விரைவாக செயல்படுத்தப்படும். பிஎஃப் கணக்கு விவரங்களில் உள்ள தவறுகளை சரி செய்ய அலுவலகம் செல்ல வேண்டியதில்லை. வீட்டிலிருந்தே ஆன்லைனில் திருத்திக் கொள்ளலாம். ஆவணங்கள் இன்றி ஓடிபி மூலம் பாதுகாப்பான மற்றும் விரைவான மாற்றங்களை செய்ய முடியும். அடல் பென்ஷன் யோஜனா போன்ற சமூக பாதுகாப்பு திட்டங்களை இபிஎஃப்ஓவுடன் ஒருங்கிணைத்து அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் பயனளிக்கும் வகையில் விரிவுபடுத்தப்படலாம். மொத்தத்தில் இபிஎஃப்ஓ 3.0 வருங்கால வைப்பு நிதி சேவைகளை முற்றிலும் எளிமையாக்கி சுமார் 7.8 கோடி சந்தாதாரர்களுக்கு பயனளிக்கும் நோக்குடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் அனைத்து அம்சங்களும் விரைவில் அமலுக்கு வரும் என நம்புவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.